நமக்கு அது பொருந்துதான் பாருங்கள். திராவிடம் என்றால் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுப்பது. திராவிடம் என்றால் அட்டவணை பிரிவு மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு வந்துட்டு நல்ல கொழுத்த ஒரு மந்திரி பதவியாக கொடுக்காம ஆதி திராவிட நலத்துறை, சமூக நலத்துறையினே வச்சுக்கிட்டு இருக்குது. திராவிடம் என்றால் ஒரு தலித் ஒருத்தன் கோயிலுக்குள்ளே போயிட்டான்னு ஊர் பஞ்சாயத்து திமுக நிர்வாகி நிற்க வச்சு கேவலமாக பேசி பிறப்பையே உங்களால் தாண்டா ஊரே கெடுது அப்படின்னு, நீலாம் கோயிலுக்குள்ளே வரலாமா அப்படின்னு இன்றைக்கும் பேச வச்சுட்டு இருக்கிறது பேருக்கு திராவிடம். அடுக்குமொழியில் பேசி பேசி ஒடுக்கப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கில் உங்களை நம்பி இருக்கிற மக்களை நடுத்தெருவில் நிறுத்தி திராவிடத்துக்கு சொம்பு தூக்குற வேலை மட்டுமே பண்ணிவிட்டு போகிறோன்னு வரவெல்லாம் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி தானே பாட்டாளி மக்கள் கட்சி, அதே செறிவான மக்கள் தொகை வட மாவட்டங்களில் அவங்க ஒரு கட்சியில் 18 சட்டமன்ற தொகுதியை வாங்கும்போது நீங்கள் ஏன் வாங்க முடியல உங்களால்? இது 18 வாங்கிட்டாங்க. நீங்கள் மட்டும் சரியான ஒரு நபராக இருந்தால் திமுக கிட்ட 18 வாங்கி காட்டுங்க. நான் மொட்டை அடிச்சுட்டு அதுலேருந்து திமுகவும் பேசலை, உங்களை பற்றியும் பேசலை. எல்லா ஊடகங்களும் சேர்ந்து கொதிக்கணும். இது எப்போ நடக்குன்னா திமுக எதிர்கட்சியாக வந்தால் நடக்கும். இப்போ நடக்காது. இப்போ அடி வாங்கினா அந்த ஒரு சேனல் மட்டும்தான் கற்றுட்டு இருக்கு. இப்போ நந்தனத்தில் ஒரு பெண் பாலியல் இது நடந்திருக்கு, உடனடியாக கைது செய்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இந்த மாதர் சங்கம், இந்த பெண் போராளிகள்லாம் அமைக்கிட்டு உட்காந்துட்டுக்கிறாங்க. புரியுதில்ல? இதே மற்ற நேரம் எதிர்கட்சியாக இருந்தால் நேரம் தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ போராட்டம், எத்தனை முற்போக்கு, இந்த ரோகிணின்னு ஒரு நடிகை அடிக்கடி வருவாங்க, முற்போக்கு வேஷம், இன்னும் சுகாசினி நடிகைகள் எத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த பார்ட் டைம் ஒர்க் மாதிரி வருவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் வந்து போராடிட்டு போவாங்க. அதுவும் எதிர்கட்சியாக இருக்குங்க. தமிழ்நாட்டை விட்டு எல்லாரும் ஒரு 5 வருஷமாவது வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருந்துட்டு வந்தாங்கன்னா அந்த பற்று, அந்த வலி அவர் கேட்கக்கூடியது 100க்கு 100 எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இங்கேயே இருக்கிறதால இதனுடைய உணர்வு தெரியல. பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துட்டாங்கன்னா அந்த வலி கட்டாயம் உணர்வாங்க. அந்த மாநிலத்தில் நீ என்னதான் இருந்தாலும் உன்னை தமிழனாகத்தான் பார்க்கும். அதிகாரம் உன் கைக்கு வந்துடும். இவர் தமிழர் இல்லை என்றால் இவர் தமிழர் இல்லை, எவர் தமிழர்னு ஒரு புத்தகம் போடு, அதிகாரம் கையில் உங்களுக்கு வந்துடும். நீ யாருக்கு பிறந்தீங்கன்னே தெரியல, அப்படி பேசினா நல்லா இருக்குமா? சரியா இருக்கு. அது சொல்கிறேன். அது அப்போ நீங்கள் வந்து ஒரு மேடை இருக்குது, மைக் இருக்குது, என்ன வேணாலும் நீங்கள் ஒருத்தனை கொச்சப்படுத்திட்டு பேசிட்டு போவீங்க. அதுதான் என்னன்னா அந்த வலி அந்த தம்பி கேட்குறது. சிங்கப்பூர்லேருந்து என்னைக்கு காரணம் என்னன்னா பேசுகிறப்ப அங்கே நம்ம தலைவர்களும் இருக்கிறாங்க, தமிழர்களும் இருக்கிறாங்க. சிரிக்கிறான், வெக்கமா இல்லை உங்களுக்கு? நாளைக்கு அவந்தாலும் கேட்டான், ஏதோ கருத்து முரண்பாடில் நீங்கள் நாளைக்கு விமர்சிக்கிறேன்னா ஒன்றையும் அப்படி தான் ஏன் கேட்பான் அவன். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ஏகாவுடன் ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ராகவ். வணக்கம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க இந்த கேள்வியை ஐயாவிடம் கேளுங்க அப்படின்னு பெயர் குறிப்பிடாமல் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பெயர் அட்ரஸ் இல்லைன்னா கேள்வியை வந்து தவிர்ப்பவங்க வேற சொல்லியிருந்தீங்க. அதனால் அதில் என் பெயரை கூட போட்டுக்குங்க, பிரச்சனை இல்லை. நானே கேட்குறேன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்களே களத்தில் இறங்குறீங்க. ஆமாம், நானே இறங்கி கேளுங்க. என்ன கேள்வி? அதாவது திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி பல விளக்கங்கள் கொடுத்திருப்பார். திருமணம் இப்போ நடத்தி வைக்கிற திருமணம் தான் திராவிடம் சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கு இப்போ ஒரு வாரத்திற்கு முன்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் சனாதன எதிர்ப்பு, திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு, திராவிடம் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பு, திராவிடம் என்றால் சகோதரத்துவம், திராவிடம் என்றால் அம்பேத்கரியம், திராவிடம் என்றால் பெரியாரியம் என்று வரிசையாக திராவிடம் என்றால் என்ன என்பதற்கு பதில் அளித்திருக்கிறார். இதை அசைக்க ஒருவராலும் முடியாது. எந்த கடப்பாறையை கொண்டு வந்து அசைக்க நினைத்தாலும் அதை எதிர்கொள்ள சிறுத்தைகள் தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இல்லை, இது எனக்கு வந்து ஒரு பெனாத்தல், ஒரு அடுக்குமொழி வசனம் பெனாத்தலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பெரியவர், ரொம்ப மதிப்பு வச்சுருக்கிறோம், நம்ம மதிக்கக்கூடியவர். ஒரு கீழ்மட்டத்திலேருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து இருக்கிறாரு. எல்லாம் நம்ம வந்து அவரை கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர், இல்லைன்னெலாம் மறுக்கவே இல்லை. ஆனால் ஏதோ இது ஒரு பெனாத்தல், அடுக்குமொழி பெனாத்தலா அப்படின்னு தோணுது. என்னங்க எப்படி சொல்லியிருந்தாரு? எதுகை மோகனில் அந்த இதுக்காக சொல்கிற மாதிரி தான் எதுகை மோகனையினுடைய பெனாத்தல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுக்குமொழியில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு பேசுவாங்களோன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். திராவிடம் என்றால் பார்ப்பன எதிர்ப்பு, திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு அப்படின்றதுலேயே அடிபட்டு போகுது. நேற்று தான் தம்பி நங்கூரம் வலைவலி முத்துப்பாண்டிக்கு வந்து நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து என்னென்னா நான் எழுதி வச்சுருந்தேன், அதுக்குன்னு நான் பதிவு ஒன்று போடலான்னு நேற்று அவர்கிட்ட பேசிட்டேன். நமக்கு அது பொருந்துதான் பாருங்கள். திராவிடம் என்றால் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுப்பது, திராவிடம் என்றால் அட்டவணை பிரிவு மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு வந்துட்டு
நல்ல கொழுத்த ஒரு மந்திரி பதவியாக கொடுக்காம ஆதி திராவிட நலத்துறை சமூக நலத்துறையினே வச்சுக்கிட்டு இருக்குது. நல்ல மந்திரி பதவி கொடுக்காது திராவிடம். திராவிடம் என்றால் நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டு துப்பி அனுப்புறது. புரியல? திராவிடம் என்றால் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு மூஞ்சில் துப்பி அனுப்புறது. திராவிடம் என்றால் அந்த எஸ்சி மக்களுக்கு வந்து அவங்களுக்கு சொந்தமாக 12 லட்சம் ஏக்கரை அபகரித்து வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருப்பது. பஞ்சம நிலம். திராவிடம் என்றால் பஞ்சம நிலத்தை மீட்டு கொடுக்காமல் வச்சுக்கிட்டு ஓபி அடிக்கிறது. இந்து அறநிலையத்துறைக்கு நிலம்னா உழுந்து மீட்டு கொடுக்குறது. இதுதான் திராவிடம். திருமாவளவனுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். புரியுதில்ல? இல்லை, எதிர்க்கவே முடியலையே. இல்லை, திராவிடம் என்றால் ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. திராவிடம் என்றால் ஒரு தலித் ஒருத்தன் கோயிலுக்குள்ளே போயிட்டான்னு ஊர் பஞ்சாயத்து திமுக நிர்வாகி நிற்க வச்சு கேவலமாக பேசி பிறப்பையே உங்களால் தாண்டா ஊரே கெடுது அப்படின்னு நீலாம் கோயிலுக்குள்ளே வரலாமா அப்படின்னு இன்றைக்கும் பேச வச்சுட்டு இருக்கிறது பேருக்கு திராவிடம். திராவிடம் என்றால் விசிகா கொடியை மட்டும் இது தலித் கொடின்னு கிழிச்சிட்டு ஊர் தெருவுக்குள்ளே போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் திராவிடம். திராவிடம் என்றால் தோழர் நீங்கள் ஊர் தெருவுக்குள்ளே வராதிங்க, உங்களால் ஓட்டு கேட்டுடும், நாங்கள் மட்டும் போய் ஓட்டு கேட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு விசிகா நிர்வாகிகளை இறக்கி விட்டுட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுக்கு திராவிடம். திராவிடம் என்றால் பானை சின்னத்தில் திமுக சின்னத்தில் தான் வரையணும் அடம் பிடிச்சின்னு ஊர் தெருவுக்குள்ளார அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் திராவிடம். திராவிடம் என்றால் எந்த ஊர் தெருவிலையும் அம்பேத்கர் சிலையை வச்சிடாமல் சேரிக்குள்ளாரையே வச்சுட்டு அரசியல் பேசிட்டு இருக்கிறதுக்கு பேர் திராவிடம். திராவிடம் என்றால் என்ன? விசிகா கொடி, இந்த கொடியை மட்டும் இல்லை, அதுக்கடுத்து ஆலயம் ஏற்க வருது மட்டும் இல்லை. திராவிடம் என்றால் கோயில் நிலங்களை அட்டவணை பிரிவினருக்கு தலித் மக்களுக்கு ஒதுக்கி கொடுக்காமல் இருப்பதற்கு பேர் திராவிடம். திராவிடம் என்றால் அரசனுடைய மிக பெரும் தொழில் நிறுவனங்களில் அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடுன்னு கொடுக்கணும்னு இல்லை, அது கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் திராவிடம். திராவிடம் என்றால் அரசு ஊழியர்கள் இருக்காங்கள்ல, பட்டியல் சமூகத்துடைய எஸ்சி எஸ்டி காஸ்டினுடைய ஊழியர்கள், நான் நியாயமாக உங்களுக்கே சொல்ல வரேன், இதில் பதவி உயர்வு கொடுக்கணும்னு கோர்ட்டு ஆர்டரே இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே. திராவிடம் என்றால் அந்த பதவி எஸ்சி மக்கள் அதிகாரிகளுக்கான பதவி உயர்வை கொடுக்க மாட்டேன் என்று அடம்பிடித்து நிற்பதுக்கு பேர் திராவிடம். திராவிடம் என்றால் 7844 கோடி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் மேலே உயரணும் அப்படின்னு மத்திய அரசு ஒதுக்கின நிதியை திருப்பி அனுப்புவதற்கு பேர் திராவிடம். பெரியாரியம். சகோதரத்துவம் தான் அவங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறது. சகோதரத்துவம் தான் நீங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு கேட்கறது. சகோதரத்துவம் தான் வேங்க வயல் தொட்டியில் கலந்தவங்களே நீங்களே தான் குடிச்சவங்களே தான் கலந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கு பேர் சகோதரத்துவம். பாசத்தில் சொல்கிறது அது சகோதரத்துவம். திராவிடம்னா அப்படி பெரிய சகோதரத்துவம். புரியுதில்ல? 2 வருஷம் இப்போ நானும் அடுக்குமொழியில் தான் பேசுகிறேன். திராவிடம் என்றால் சமூக நீதி. சமூக நீதினாக்கா உயர்நீதிமன்றத்தில் அட்டவணை பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அந்த அடிப்படையில் போடணும், இது அரசு கெஜெட்டில் ஒதுக்கணும், பணம் அப்படின்னு வழக்கம் போடுறாரு. அந்த பணம் வந்துட்டு இந்த மாதிரி பணம், அதனால் இடஒதுக்கீடை கட்டாயம் கடைப்பிடிக்கணும்னு வழக்கு போட்டதே திருமாவளவன். சமூக நீதி ஸ்டாலின் வந்தவுடனே இப்படியான சமூக நீதி பின்பற்ற முடியாதுன்னு நீதிமன்றத்துக்கு அஃபிடவிட் கொடுத்துட்டு பேர் சமூக நீதி. இன்னும் எவ்வளோ தான் உங்களுக்கு கன்னத்து மேலேயே அறையிற மாதிரி சொல்கிறது சொல்லுங்கள். வார்த்தை தடிப்பாக இருக்கலாம். பெரும் துரோகம் செய்துட்ருக்கிறீங்க திருமாவளவன். நீங்கள் அடுக்குமொழியில் பேசி ஒடுக்கப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கில் உங்களை நம்பி இருக்கிற மக்களை நடுத்தெருவில் நிறுத்தி திராவிடத்துக்கு சொம்பு தூக்குற வேலை மட்டுமே பண்ணிவிட்டு போகிறோன்னு வரவெல்லாம் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்பர் 1 இந்துத்துவா திராவிடம். நம்பர் 1 ஆரியத்தினுடைய கள்ள உறவு திராவிடம். நம்பர் 1 ஆரியத்துக்கு எல்லாமும் சகலமாக இருக்கிறது திராவிடம். அது கூட இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து போகிறோன்னு வரவன்லாம் பார்த்துட்டு நீ திராவிடத்துக்கு எதிரானவன், நீ இந்துத்துவாவுக்கு எதிரானவன், எந்த கடப்பாரையும் வேணாம், சொந்த கடப்பாரையே போதும் உங்களை நீங்களே அசைச்சிட்டு இழுந்து போகிறதுக்கு. காலம் அதை தான் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. எந்த மாநிலத்திலுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்திருக்காது. திமுக மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. இந்த அநீதியை பார்த்தும் பார்க்காம இவர் கோஷம் போட்டுன்னு அடுக்குமொழியில் பேசிகிட்டு இருந்தாக்கா வரலாறு இந்த ஒடுக்கப்பட்ட தலித் சமூகம்னு அவர் சொல்கிறார்ல, அது இவரை மன்னிக்குமா என்பது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, இவர் இப்படி பேசும்பொழுது அவர் பின்னாடி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே கட்சி நிர்வாகிகள் பல பேர் இருந்தாங்க. அதை ஆமோதித்து கை தட்டுற அந்த திராவிட தோழர்கள் பக்கத்தில் இருக்காங்களா, அந்த திராவிட தோழர்கள் மூஞ்சிலாம் நல்லா தான் தெரியுது. அந்த திராவிட தோழர்களுக்கு இந்த திருமாவளவனுக்கு கோயிலை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசு பெரிய கோயில் இருக்கக்கூடிய கடைகள் அட்டவணை பிரிவதற்கு எவ்வளோ ஒதுக்கி கொடுத்துருக்கான்னு ஒரு பட்டியல் எடுத்து போட சொல்லுங்கள். உங்கள் சமூக நீதி அங்கே வெடிச்சிடும் இல்லை, போடுங்க. இத்தனை இடத்துல நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு போடுங்க. நான் வேணால் மன்னிப்பு கேட்குறேன்.
இல்ல திராவிடம் என்றால் என்ன என்பது அதுதானே சமூக நீதி. திமுகவே சொல்லாத பட்சத்துல, திராவிட இயக்கங்களே அது பற்றி பேசாத பட்சத்துல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர் அவருக்கு காவலாளி. இவர் அவருக்கு காவலாளி. அப்போ வெளியில இருந்து ஒருவர் அதை சொல்கிறார் என்றால் அது ஏற்புடையதா தானே இருக்கும். அதில் வெளியில இருந்து இல்லை, உள்ள அரண்மனைக்குள்ள இருக்க பேச மாட்டாங்க. வாயில்ல காவல் காத்துட்டு இருக்கிறவங்க தான் எல்லா சவுண்டும் விட்டுன்னு இருப்பாங்க. தெரியல உங்களுக்கு. அதனால இவர் பேசுறது எல்லாமே உள்ள இருக்கிற திராவிடம் அதுவே பேசாமல் இருக்குது, இது பேசுது அப்படின்றதில்ல. இதுக்காக தான் வெளியில் இருக்கிற அவங்க தான் பேசுவாங்க. உள்ளே இருக்கிற ஜமீன்தார் பேச மாட்டார். திராவிடம் என்றால் ஜமீன்தாரத்துவனுடைய முக்கியத்துவமான வீங்கி போயிருக்கக்கூடிய ஜமீன்தாரியம் திராவிடம் என்றால். திராவிடம் என்றால் முதலாளியம். திராவிடம் என்றால் ஆரியத்தினுடைய மறுபக்கம். இவ்வளவும் நான் சொல்ல வரேன். யாராவது ஒரு மறுப்பை சொல்லிவிடுங்க நீங்கள். இந்து அறநிலைத்துறை சார்பாக எத்தனை ஆயிரம் ஏக்கர் பட்டியலினத்துக்காக ஒதுக்கி விவசாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அறநிலைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய கோயில் கடைகள் எத்தனை 100 பட்டியலின சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறது. கோட்டா அங்கே வரணும் இல்லை, சமூக நீதி வரணும் இல்லை. உங்கள் சமூக நீதி யாருக்கு வந்து இதை மட்டும் நீ பட்டியல் எடுத்து போட்டுருங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற திராவிட தோழர்களை கேட்டு சொல்லிட்டோம். நான் இன்னிலேருந்து இதை ஆரம்பிக்கிறேன். ஆர்டிஐயில் போட்டு இதெல்லாம் வாங்க போகிறேன். அப்போ இது வெறும் மேடை பேச்சுக்கு தான் சரி, வசன பேச்சு. அதுதான் இவர் தான் அதுக்கு தான் வருத்தமாக இருக்கிறது. எப்படி இருந்த அந்த திருமாவளவன் அவர்கள் இன்று எவ்வளவு கீழே தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறார். சொந்த இனத்துக்கு நீங்கள் பயன்படாமல், யாருக்கும் பயன்படாமல், சில சீட்டுக்காக வேண்டி இந்த திராவிடத்தை இவ்வளோ முட்டு கொடுக்கணுமான்ற கேள்வி இருக்குது. நான் வந்து எனக்கு நாற்காலி சீட்டும் பதவியில் எதுவும் பரவாயில்ல, எனக்கு இது காப்பது தான் முக்கியம்னா, ஏன் உனக்கு அந்த தொழில், உனக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை, உங்களுக்கு உண்டான பங்கீடு இல்லை, அப்புறம் எது வந்தாலும் நான் வந்து இவர்களுக்காக நிற்பேன்னா என்னத்துக்கு நிற்பீங்க? இந்த மக்களுடைய விடுதலையை, இந்த மக்கள் இது ஒரு தனி விடுதலை கேட்டுக்கிட்டு இருக்கு. தலித் இனம்ன்றது இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சமூக விடுதலை, சமூகத்தில் விடுதலை எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி பார்க்கப்படுது? செய்கிறது முழுக்க உங்கள் திராவிட கோஷ்டி தான் பண்ணிட்டு இருக்குது. கோயிலில் ஒரு இந்து திமுக நிர்வாகி மறிச்சுக்கிட்டு நிற்கிறான். அவனுக்கு அந்த புத்தி எப்படி வந்துச்சு? திராவிடம் தன்னுடைய சாதி ஒழிப்பை சரியான இடத்துல கடத்தலை. சரியா? சரி. அதனால தான் அந்த பையனை நிற்க வச்சு அடித்தா. நடந்ததா 2 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் கிருஷ்ணகிரியே சேலத்திலே வந்துட்டு எல்லா கொடியும் இருக்கிறப்ப தலித் கொடி மட்டும் பறக்கக்கூடாதுன்னு அடித்து கீழே தள்ளுறப்ப 2 பக்கமும் மோதல். போலீஸ், உங்கள் திமுக போலீஸ் தான் ரவுண்டு கட்டி உங்களை ஓட கதற விட்டு அடித்தாங்கல்ல. அதுக்கு பேர் என்ன? சனாதானம் இங்கே இருக்குதா அங்கே இருக்குது? எந்த சனாதானத்தை நீங்கள் பேச போகிறீங்க திருமாவளவன்? திமுக கிட்ட இருக்கிற இந்த சனாதனம், திமுக தலித் மக்கள்லாம் கொடி பிடிச்சிட்டு ரோட்டுக்கு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு பொது இடத்துல எதுவும் வச்சிடக்கூடாது, பொது இடத்துல அங்கீகாரம் கொடுக்கக்கூடாதுன்ற திராவிட புத்தியை, அந்த சனாதனத்தை நீங்கள் ஏன் இவ்வளோ மஞ்சள் பூசி பொட்டு வச்சு பாதுகாக்கிறீங்கன்னு எனக்கு கேட்குறேன். இல்லை, நான் ஏற்கிறேன். நீங்கள் தேர்தல் நேரங்களில் பானை சின்னத்தில் ஊர் தெருக்களில் வந்து திமுக வண்ணம் பூசப்பட்டிருக்கும். அதுவே ஆதித்தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் விசிக கொடி வண்ணத்திலே இருக்கும் என்பதை நானே கண்கூடாக பார்த்துருக்கிறேன் தேர்தல் சமயங்கள். இல்லை, நிறைய இடத்துல எல்லா இடங்களையும் தமிழ்நாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், பேசுகிறேன். நான் தப்பாக சொல்லலை. இவங்க இன்ன வரைக்கும் தோழர் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தையும் சொல்லலை. இந்த மக்களுடைய விடுதலைன்னு சொல்லிட்டு வந்து நான் இன்னைக்கு பொதுவான தலைவர்னா உன்னை யாரும் ஏற்றுக்கிறாங்க? சுபவீர பாண்டியன் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளராக நிற்கும்போது அவர் உனக்கு என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு? உனக்கான வாய்ஸ் எப்படின்னா, திருமாவளவன் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் தலித்தினுடைய குரல் ஒலிக்கும், அதற்காக அவரை வெற்றி பெறணும். ஏன் மற்றவங்களுடைய குரல் ஒலிக்காதா? இது வரைக்கும் தலித்துகளுக்காக பேசவே இல்லை திருமாவளவன். பிசி மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் சுபவீர பாண்டியன் புத்தி அப்படி இருக்குது? அப்போ திராவிடம் என்றால் சாதிய சிந்தனையுடைய சாக்கடையாக இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாமா? பெரியாரியம் என்றால் சாதி சாக்கடை திமுகவே அப்படி அதை அங்கீகரிக்குது. ஏன்னா ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்பாக முன்னாள் அமைச்சரா ராசா கூட திருமா அவர்கள் ஒரு சாதிக்கான கட்சி தலைவராக அப்படின்றதா பேசியிருந்தாரு. அது பெரிய சர்ச்சை எல்லாமே ஆச்சு. என்ன பண்ணிட்டீங்க? ராசாவை அடையாள போராட்டம் ஒன்று செய்து என்ன அந்த அடையாள போராட்டம் போதுமா? சொல்லுங்க, போதுமா? மானமுள்ள விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாக்கா ராசா நிற்கிற தொகுதியில் அவருக்கு இந்த பறையர் சமூகம் யாரும் ஓட்டு வேலை செய்யக்கூடாது. நாங்கள் தான் சாதி கட்சி ஆளுங்கப்பா, நீ திமுக ஆளு, நீயே ஓட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி நிற்கணும், செய்யணும். செய்வாங்களா? கடைசி நேரத்தில் எடுத்து விசிறின உடனே நேராக ஓடி ஊந்தடிச்சு எல்லா வேலையும் செய்கிறீங்கன்னா இது பேர் அரசியல். அதுக்கு பேர் திராவிடம் என்றால் சகோதரத்துவம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதில் எது காரி துப்பிட்டவன் எட்டி வச்சிருப்பான், அவனை போய் நீ சகோதரத்துவம்னு உன்னை தொடவே இல்லை, உன்னை சம்மந்தப்படுத்தவில்லை, உனக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் கட்சி நடத்துங்கிற சீமான் பகையாளியாக தோணுவான். உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, விலகி எங்கேயோ நடத்திட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சாதிய கட்சியாக தோணும். என்ன உங்களை சாதி ரீதியாகவே முக்கி போட்டு அடிச்சுன்னு இருக்குது திமுக. அது வந்து திராவிடம், அது சனாதனத்தை பார்க்காது, பொது தொகுதிகளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது. என்ன கதை விட்டுட்டு இருக்கிறீங்க திருமாவளவன்? நீங்கள் இல்லை, உங்களை பேசக்கூடாது, கேட்கக்கூடாதா?
எத்தனை லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இன்றைக்கி வந்து ஒரு லிமிட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 18% இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு கொடுத்தே ஆகணும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. இந்த கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாம் போட்டு முடிச்சுட்டான். உனக்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே போட்டு முடிச்சிருக்கிறான். நீ இன்ன வரைக்கும் ஒரு நபர் நீதிபதி தலைமையில் விசாரணைன்னு போட்டு வச்சுக்கிது திமுக அரசு ஒன்று ஏமாத்துது. பால்வாடி குழந்தையா நீங்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? இல்லை, திமுகவை இந்த மாதிரியான நேரங்களில் ஆதரிக்காமல் நாமளும் சேர்ந்து எதிர்த்தோம் என்றால் சனாதன சக்திகள் உள்ளே வந்துவிடும். வரட்டும், அதால் உங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் எப்பவும் போல் சனாதனத்தில் ஒடுக்கப்பட்ட ஆளாக தான் இருக்கிறாங்க. புதுசாக என்ன வந்து நடக்க போகுது சனாதனம்? அந்த சனாதனம் தான் கருப்பு சட்டை போட்டு செய்துட்டு இருக்கிறாங்களே உங்களுக்கு. திமுக ஆட்சியில் இப்போ உங்களுக்கு இவ்வளோன்னு பட்டியலிட்டுக்கிறேன். இதெல்லாம் சனாதனத்தில் வராதா? சொல்லுங்கள். சமூக நீதி ஒடுக்குதலில் வராதா? அப்புறம் நான் பாஜக புதுசாக வந்து உங்களுக்கு செய்கிற போது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற அடி மேலே இன்னொரு அடி விழப்போகுது. அவ்வளோதானே விஷயம். அவனாவது பயந்துக்கிட்டு இருப்பான். எப்போ எல்லாம் அடிச்சுட்டாங்க, நம்ம அடிச்சோன்னா திரும்ப சிக்கலாக வரும்னு பயப்படுவான். இதுக்கு உடனே நான் சங்கிக்கு ஆதரவுன்னு சொல்கிறேன். ஒருவேளை அந்த பேய்க்கு இந்த பிசாசு பரவாயில்ல இல்லை, அந்த பேய்க்கு இந்த பிசாசுக்கு பரவாயில்ல. பிசாசே இருக்கக்கூடாதுன்னு தானே நீ போராட்டத்துக்கு வந்தீங்க. அப்புறம் பேயும் பிசாசும் இருக்கும். பேயை விட பிசாசு பரவாயில்ல. இந்த வசனம் எதுக்குன்றேன். புரியுதில்ல உங்களுக்கு? இது காலம் வந்து உங்களை வந்து சரியான ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்கு. திரும்பவும் அட்டவணை பிரிவு மக்களுக்கு பெரும் துரோகம் செய்துட்டு இருக்கிறீங்க. 7,884 கோடி திருப்பி அனுப்புனது ஏன்னு நீங்கள் கேட்கலிங்க. அரசு ஊழியருக்கு பதவி உயர்வில் மற்ற மாநிலங்கள்லாம் போட்டுட்டப்ப நீ மட்டும் ஐயா கமிஷன் போட்டு நகர்த்திட்டுக்கிற நண்டு மாதிரி நத்த மாதிரி நகர்த்திட்டுக்கிறன்ற வார்த்தை உங்களுக்கு கேட்க தோணலை? சொல்லு. உங்களை மாதிரி தானே பாட்டாளி மக்கள் கட்சி அதே செறிவான மக்கள் தொகை வட மாவட்டங்களில். அவங்க ஒரு கட்சியில் 18 சட்டமன்ற தொகுதியை வாங்கும்போது நீங்கள் ஏன் வாங்க முடியல உங்களால்? சொல்லுங்கள். சமமாக வன்னியர் மக்களும் பறையர் மக்களும் சமமாக வாழறாங்க. ஒரு கட்சியில் அது வந்து பார்கன் பண்ணி 18 இடம் வாங்குறாங்க. இன்னும் கூடுதலாக இன்னொரு அவங்க அப்பா கட்சி ஒரு 4-5 சீட்டோ 10 சீட்டோ கூட வாங்கட்டும். 18 வை. இந்த 18 ஏன் உங்களுக்கு திமுக கொடுக்கக்கூடாது? உங்கள்கிட்ட செல்வாக்கு இல்லையா? இல்லை உங்கள்கிட்ட ஆள் பலம் இல்லையா? திமுக இந்த முறை நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்ததுக்கு காலமே திருமாவளவனுடைய ஓட்டு தான், விசிகாவுடைய உழைப்பு தான். நான் 100 முறை சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த கட்சிக்கு அவங்க கொடுத்துருக்கணுமா இல்லையா? நீ அதை இல்லை நீங்கள் கேட்கணும். இது ஒரு சரியான கேள்வி ஐயா. இதுதான் இது 18 வாங்கிட்டாங்க. நீங்கள் மட்டும் சரியான ஒரு நபராக இருந்தால் திமுக கிட்ட 18 வாங்கி காட்டுங்க. நான் மொட்டை அடிச்சுட்டு அதுலேருந்து திமுகவும் பேசலை, உங்களை பற்றியும் பேசலை. பெரிய சவாலாக சத்தியமாக சவால் வர்றான். 18 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் வாங்கிடுச்சு. இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கக்கூடிய தொகுதி நீங்கள் வாங்கிடுங்க. நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு வெளியே போயிடுவேன். நிஜமாக இதை பற்றி பேசவே இல்லை. சனாதனத்தில் முக்கிய எடுத்த ஒரு மோசமான சனாதனமாக இருக்குது திமுக திராவிட கட்சி. நீ அதுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ பேசின்னு முட்டு கொடுத்துக்குன்னு நீ வரவங்கெல்லாம் குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. நீங்கள் யாரை திட்டணும்? நீங்கள் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் திமுகவை நீங்கள் பார்த்து கேட்டிருக்கணும். ஆனால் சீமானை பார்த்து கேட்டுன்னு இருக்கிறீங்க. அசிங்கமாக இல்லை? நமக்கு வெக்கமாக இல்லை? எங்கள் தலைவர் பெரியாரை அவர் கடப்பாறையில நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, பார்ப்பனரை வச்சதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல வரீங்க. அப்புறம் பார்ப்பான காலங்காலமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தது நீங்கள் தானே இல்லைன்னு சொல்லுங்கள். வழிநெடுக்க ஒரு பட்டியலும் போட்டுட்டுங்க. பார்ப்பனர்கள் துணை இல்லாமல் திராவிட நாடு வெல்ல முடியாது, பார்ப்பனர்கள் துணையோடு தான் வேணும்னு சொன்னது பெரியாரா நாங்களா? அந்த பெரியார் வந்துட்டு எத்தனை முறை வந்து டிடி கிருஷ்ணாமச்சாரி ஆதரித்தார், அண்ணாவுக்கு எதிர்த்து சீனிவாச ஐயங்கார் ஆதரித்தார். எங்கே அவர் பார்ப்பன காலை பிடிக்கல? பார்ப்பன் காலை பிடிச்சிட்டு தான் நீங்களும் திமுக அதிகாரத்துக்கு போய் உட்காந்துச்சு 67. அப்புறம் இந்திரா காந்தி பார்ப்பனத்தை காலை பிடிச்சி திரும்பவும் 71க்கு அதிகாரத்துக்கு வரீங்க. எங்கே நீங்கள் பார்ப்பனருடைய காலை வழி நெடுக்க பிடிச்சிருக்கிறீங்களே? இப்போ கடந்த 96ல் துக்ளக் ஷோ குருமூர்த்தி 2 பேரும் வாங்க ப்ளீஸ், என்னால் நடக்கவே முடியல, என்னை 2 பேரும் தூக்கிக்கிட்டு உள்ளா போங்க, அவங்க 2 பேர் கை தாங்களா போய் தமிழ்நாடு சுற்றி தான் நீங்கள் வந்தீங்க. துக்ளக் ஷோ பார்ப்பனர், இவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி பார்ப்பனர் இல்லையா? திராவிடர்கள் அவங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் தயவில் தான், பார்ப்பன தயவில் தான் உட்காந்து ஜெயிச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. இன்றைக்கும் பார்ப்பனர் தயவு தான், ரங்கராஜ் பாண்டேங்கிற அந்த பாண்டே தயவில் தான் நீங்கள் எதனா நடக்குமான்னு அவரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்ப்பனர்கள் நீங்கள் ஒதுக்கி வச்சிங்க, எங்கே செய்கிறீங்க? யாரை ஏமாற்றிட்டுக்கிறீங்க? உங்களுக்கு பகையாக பார்க்குறது முழுக்க தலித் மக்களை தான். நீங்கள் இன்ன வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மண்டிலே போட்டு அடுக்கி வச்சுருக்கிறவங்கள ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அவங்களுடைய பெருமையை இதெல்லாம் பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு வரலாறே உருவாக்கலை. இவ்வளவு நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் அதே வாசலில் போய் நின்றுக்கிட்டு அவங்களே நான் பாதுகாக்க போகிறேன், சனாதானம் இங்கே இல்லை வெளியில் இருக்குதுன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? சனாதானம் திருமாவளவன் தலை மீதே இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. சரி.
அது பெரிய விவாதமாவே போய்கிட்டு இருக்கோம். அதை நம்ம அடுத்தடுத்த காணொலியில பார்ப்போம். அடுத்து ஒரு நேயருடைய கேள்வி. சரண்யா திண்டிவனத்திலிருந்து, தமிழ்நாட்டு ஊடகங்கள் உயிர்ப்புடன் இருக்கிறதா சார்? திருச்சி அருகே ஒரு செய்தியாளர் திமுக எம்எல்ஏவால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவர் பணி செய்யும் ஊடகம் தவிர வேறு எந்த ஊடகமும் அது பற்றி பேசவே இல்லையே. ஏன்? நாளை இதே நிலை இவர்களுக்கு வந்தாலும் இப்படிதான் இருப்பார்களா? பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் இப்படிதான் இருக்குமா ஊடகங்கள்? சரியான கேள்வி கேட்டிருக்காங்க. சரியான சார். இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நம்ம எல்லா ஊடகங்களும் சேர்ந்து கொதிக்கணும். இது எப்போ நடக்குன்னா திமுக எதிர்க்கட்சியாக வந்தால் நடக்கும். இப்போ நடக்காது. இப்போ அடி வாங்கினா அந்த ஒரு சேனல் மட்டும்தான் கத்திட்டு இருக்கு. மற்ற சேனல்லாம் இதை பற்றி பேசணும்னா அரசனுடைய விளம்பரம், கோடிகளில் வர விளம்பரம், தேர்தல் நேரத்தில் வர விளம்பரம் கட் ஆகிடும். புரியுதுல்ல? இப்போ இதுனா அவங்கள தானே அடித்தாங்க, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த கேள்வியில் நாளைக்கு நமக்கும் வரும். அவனை வந்து பிடிச்சிட்டு போனப்போ அவர்கள் தானே பிடிச்சிட்டு போனாங்க, நமக்கு ஒன்றும் இல்லைன்னு உட்காந்துட்டு இருந்தேன். அடுத்து ஒரு தெருவில் வந்து பிடிச்சிட்டு போனாங்க, ஒன்றும் இல்லைன்னு உட்காந்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு வந்து நீண்டு கடைசியாக எப்படி முடியும்னா, கடைசியாக என் வீட்டு கதவையும் தட்டினார்கள். அப்பொழுது தான் நான் மற்றவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்காமல் இருந்தது எனக்கு தெரியுது என்றதை இந்த ஊடகம் புரிஞ்சுக்கும். ஊடகங்கள் ஒரு மோசமான அணுகுமுறை அவங்க நடத்தினது. தாக்குதலும் மோசம். கடத்தி கொம்பு வேற வச்சுட்டு இருந்தாங்க. 1 மணி நேரமாக காவல்துறை தேடி தான் மீட்டாங்க. என்னென்னலாம் நடந்தாங்க பேசுனதுன்றது முழு ரெக்கார்டு அவங்கக்கிட்ட இருக்குது. ரெக்கார்டர் போட்டு வச்சுருக்காங்க பத்திரிக்கையாளர். இதற்கு மேலேயும் அவங்க மேலேயே பொய் வழக்கு. அவங்க வந்து குவாரிக்காரரை அடிச்சிட்டதா சொல்லி, இது ஒரு பெரிய ஜனநாயக விரோத போக்கு. இது வந்து மோசமான ஒரு நார்த்தில் கூட இந்த மாதிரிலாம் நடக்காது. உத்தரப்பிரதேசம் எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறாங்களோ அந்த நார்த்தில் இவ்வளோ பெரிய அநியாயம்லாம் நடக்காது. அவ்வளோ நடத்திட்டு இருக்குது. அந்த ஒரு சேனல் தவிர, சில ஊடகங்கள் தவிர வேறு யாரும் பேசவே இல்லை. இல்லை, வழக்கமாக நான் கடந்த ஆட்சியிலலாம் நான் பார்த்துருக்கேன். பத்திரிகையாளர் மன்றம், சென்னை ப்ரெஸ் கிளப்பு, மெட்ராஸ் ப்ரெஸ் கில்டு எல்லாத்துலேயுமே வந்து போராட்டம் நடக்கும். அதான் எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் நடத்துவாங்க தம்பி. இப்போ இவர்கள் அது எல்லாமே அவர்களுடைய ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை. திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மன்றம் தான் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஷானு தலைமையில் அவர் நின்று கோஷம் போட்டு மற்ற எல்லாருமே ஒன்றா நிற்கிறாங்க. என்னென்னா அது அந்த பகுதி எல்லாரும் ஒன்றா இருந்து வேலை செய்து அக்கறையில் ஒன்றா நிற்கிறாங்க. சென்னையில் அந்த மாதிரி நடந்துருக்கணும், நடக்கலை. முன்னெடுக்கக்கூடியவர்களே அதிகம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த தம்பி சென்னை ப்ரெஸ் கிளப்பில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய தம்பி நெல்சன், அதே சம்மந்தப்பட்ட டிவி நியூஸ் தமிழில் தான் முக்கியமான வேலையில் இருக்கிறாரு. இது கண்டித்து பேசி இருக்கணுமா இல்லையா? அறிக்கை வந்து நேரம் பறந்து இருக்கணுமா இல்லையா? பெரிய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? என்ன சங்கம், யாருக்கு சங்கம்? அது சங்கத்திலேருந்து அறிக்கை வந்தது. போராட்டம் நடத்தினாங்க. இந்நேரம் மற்றெல்லாம் இந்த ரோட்டை நேரம் மறிச்சிருப்பீங்கள்ல. கடந்த காலங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாக பத்திரிகையாளர் மன்ற தேர்வுக்கு முந்தின கட்டத்தில் அது நியமிக்கப்படாத ஒரு தலைமையிடத்தில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. அந்த பிரச்சனை மையமே என்னால் தான் தொடங்குனது. 22 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை ப்ரெஸ் கிளப் பஞ்சாயத்து என்னால் தான் தொடங்குது. அப்படியா? ஆமாம். அதிலேருந்து தான் வழக்கு அது இதுன்னு போகுது. நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள்ன்றது தான் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு நம்மளுடைய குற்றச்சாட்டு. இருந்தாலும் அவர்களும் நிறைய நல்ல விஷயம் செய்ததில் ஒரு பங்கு கூட செய்யலையே. அவர்களும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ரோட்டுக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிப்பாங்க. அடையாள போராட்டமாக புரியுது. எதுவுமே இல்லை. ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. அறிக்கையில் யாரை வலுவாக நீங்கள் எதிரின்னு சுட்டி காட்டுறீங்க? இந்த 2021 கூட அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை, சோஷியல் மீடியா ஜேர்னலிஸ்ட்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு ஏதோ சொல்லிட்டாருன்னு மெட்ராஸ் ப்ரெஸ் கிளப்பில், சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வெளியில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. நான் போய் அதை கவர் பண்ணலாம் போயிருந்தேன். இப்போ ஈவன் அது திமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கு. அப்போ திமுக எம்எல்ஏ இதில் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது தான் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கோ அப்படின்னு தோணும். இல்லை, அதுதான் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சத்தம் இல்லாமல் போகும். இதே அண்ணாமலை தரப்பில் இல்லை வேறு யாருன்னா தரப்பில், இன்னும் சொல்லப்போனால் சீமான் தரப்பில் இப்படியானா நடந்திருந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க அறப்போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படின்னு நடந்துச்சு. சீமான் அவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னதாக ஒரு சேனல் சொல்லி வெட்டி எடுத்து ஒட்டி போட்டால் அது பெரிய ட்ரெண்ட் ஆகி அது பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ நந்தனத்தில் ஒரு பெண் பாலியல் இது நடந்திருக்கு. உடனடியாக கைது செய்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இந்த மாதர் சங்கம், இந்த பெண் போராளிகள்லாம் அமைக்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதில்ல? இதே மற்ற நேரம் எதிர்கட்சியாக இருந்தால் நேரம் தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ போராட்டம், எத்தனை முற்போக்கு. இந்த ரோகிணின்னு ஒரு நடிகை அடிக்கடி வருவாங்க, முற்போக்கு வேஷம். இன்னும் சுகாசினி நடிகைகள் எத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த பார்ட் டைம் ஒர்க் மாதிரி வருவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் வந்து போராடிட்டு போவாங்க. அதுவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது. திமுகவுக்கு ஆளுங்கட்சியாக வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இதுதான் ஊடகத்தினுடைய நிலை. திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறதால நம்ம மேலே பகை தான் வருது. நான் என்ன சொல்கிறேன் சகோதரா, நான் பேசுறது உங்களுக்கும் சேர்ந்து தான், ஊடகத்தில் இருக்கிற உங்களுக்கும் சேர்ந்து தான். மாயமுடி மௌனமாக இருக்கிறதால நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி நடக்கும். அப்போவும் நம்ம பேசுவோம். புரியுதில்ல? அதுதான் விஷயம்.
அடுத்து நேயரோட கேள்வி. ம். தியாகராஜன் சிங்கப்பூரிலிருந்து, அண்ணா, தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழ் தேசிய உணர்வே வராதா? ஏன் தமிழ் தேசியத்திற்கு அவர்கள் வாக்கு செலுத்த எது அவர்களை தடுக்கிறது? அவர்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வருவார்களா, இல்லை வரவே மாட்டார்களா, இல்லை இன உணர்வு கொள்ள மாட்டார்களா? சொல்லுங்கள் அண்ணா. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டை விட்டு எல்லாரும் ஒரு 5 வருஷமாவது வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருந்துட்டு வந்தாங்கன்னா அந்த பற்று அந்த வலி அவர் கேட்கக்கூடியது 100க்கு 100 எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இங்கேயே இருக்கிறதால இதனுடைய உணர்வு தெரியல. பக்கத்து மாநிலத்தில் போயிட்டு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துட்டாங்கன்னா அந்த வலி கட்டாயம் உணர்வாங்க. அந்த மாநிலத்தில் நீ என்னதான் இருந்தாலும் உன்னை தமிழனாகத்தான் பார்க்கும். உனக்கு அங்கீகரிக்கப்பட்ட எந்த இடத்தையும் கொடுத்துடாது. வேலை செய், சம்பாதி, போயிட்டே இரு, வரிகட்டு, எங்களுக்கு அவ்வளோதான் விஷயம். இங்கே அப்படி கிடையாது. நீ வா, எங்கள் கூட சேர்ந்து தமிழ் வாழ்கன்னு சொல்லு, தமிழை ஒன்று நல்லா பேசு, நான் தான் தமிழன்னு சொல்லு, அதிகாரம் உன் கைக்கு வந்துடும். இவர் தமிழர் இல்லை என்றால் இவர் தமிழர் இல்லை, எவர் தமிழர்னு ஒரு புத்தகம் போடு, அதிகாரம் கையில் உங்களுக்கு வந்துடும். புரியுதில்ல? இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே உக்காந்துட்டு இருந்தோம்னாக்கா ஒவ்வொருத்தரும் கோட்டீஸ்வரராக வந்துடலாம். அந்த மாதிரி ஆதரவு வட்டங்களை வச்சுக்கிட்டு இந்த திராவிட தேசியன்றது ஒரு பெரிய பூதமாக இன்றைக்கி வளர்ந்துருக்குது. எதிர்க்க வேண்டிய நம்ம ஆட்களே என்ன பண்ணுறாங்க? அதான் சொன்னேன் ஏற்கனவே, தமிழை மிக கேவலமாக பேசின, பிச்சை படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது, பிச்சை தான் எடுக்கணும்லாம் சொல்லி கொச்சப்படுத்தின ஒருத்தரை அன்றைக்கே நம்ம தமிழ் பெரியவர்கள் கைட்டி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி இவனுடைய வாரிசுகள்லாம் இவனுக்கு பிறந்தான், அவனுக்கு பிறந்திருப்பான்னு சொல்லி பேசியிருக்க மாட்டாங்க. சொல்லுங்கள். சீமானாவது பார்ப்பனர் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு பிறந்தான். நீங்கள் யாருக்கு ஒன்று பிறந்தீங்கன்னே தெரியலையே. பதிலுக்கு அவங்க தரப்பில் நீ ராஜாஜிக்கு பிறந்தியா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அது கூட சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப பெற்றுக்கிறேன். நீ யாருக்கு பிறந்தீங்கன்னே தெரியல, அப்படி பேசினா நல்லா இருக்குமா? சரியா இருக்கு. அது சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு மேடை இருக்குது, மைக் இருக்குது, என்ன வேணாலும் நீங்கள் ஒருத்தனை கொச்சப்படுத்திட்டு பேசிட்டு போவீங்க. அதுதான் என்னன்னா அந்த வலி அந்த தம்பி கேட்குறது சிங்கப்பூர்லேருந்து என்னைக்கு காரணம் என்னன்னா, பேசுகிறப்ப அங்கே நம்ம தலைவர்களும் இருக்கிறாங்க, தமிழர்களும் இருக்கிறாங்க. சிரிக்கிறான், வெக்கமா இல்லை உங்களுக்கு? நாளைக்கு அவந்தாலும் கேட்டான், ஏதோ கருத்து முரண்பாடில் நீங்கள் நாளைக்கு விமர்சிக்கிறேன்னா உன்னையும் அப்படி தான் கேட்பான் அவன். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. நீங்கள் சிரிக்கிறீங்களே தமிழ்னா உட்காந்துட்டு பக்கத்தில், எவ்வளோ வெக்கக்கேடு. அந்த ஆள் மாற்று மொழிக்காரன், அவன் பேசுகிறான், சரி. நீ இந்த இனத்தை சேர்ந்தவன் 1000 இருந்தாலும் சகோதரன் நமக்கு, அவனை பற்றி இப்படி பேசலாமா? அதை பேசாதீங்க, வேறு எதனா பேசணும். ஒருத்தன் கூட அங்கே உட்காந்துன்னு பேசல, சிரிக்கிறான். இன்னைக்கு நீங்கள் ஜாலரா அடிக்கிறீங்க, நாளைக்கு நீ எதிர்த்து பேசுகிறப்போ உன்னையும் அதே தானே சொல்லுவான். அன்னைக்கு எதிர்த்துருக்கு. அவரோட பிறந்தநாள் நிகழ்ச்சி அவரோட மேடையிலே இது நடந்திருக்கு. அப்போவே எதிர்க்க திருமாவளவன் விட்டுருங்க. நான் நாளைக்கு ஆகலப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை, நீ இப்படியே ஒட்டிக்கிட்டேவா இருப்ப காலம் முழுக்க? சொல்லுங்கள். என்றைக்கோ மனக்கசப்பு வெளியில் வரீங்க, வரும்போது ஒன்றையும் இதே கோவை ராமகிருஷ்ணன் அவர் இன்னாருக்கு பிறந்தவன் ஆர்எஸ்எஸ்க்குன்னு சொன்னான்னா அவருக்கு அப்போ துடிக்குமா? துடிக்காதா? ஊடக நிலைமை தான் அதுதான். என்னென்னா இதெல்லாம் யோசிக்கணும், நீங்கள் இதெல்லாம் பேசணும். இப்போ அந்த கேட்குறாங்கல்ல, இதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி உணர்வுன்றது இப்படி தான். வலி பட்டவன் அதை உணர்ந்துட்டான், வலியை பட்டுக்கிட்டும் இருக்கிற தேவைக்காக அங்கே இருக்கிறான். 2 விதம் இருக்குது. வலியை பட்டு உணர்ந்தவங்க நம்மள மாதிரி தனியாக இருந்துக்கிட்டு வந்துட்டோம். வலியும் பட்டு தெரியுது, ஆனாலும் வேறு வழி இல்லை, வருமானம் வேணுன்றதுக்காக ஒட்டிகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இது எதுவுமே இல்லை, நமக்கு வடம் போனான்னா இடம் போனான்னா அப்படின்னு 3வது ஒரு தமிழ் கூட்டம் இருக்குது. இதை அரசியல் மையப்படுத்துகிற அரசியல் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்றுக்கு இன்று பரவாயில்லை தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி தமிழ்நாட்டில். சரிங்களா? சரிதான். இது நாளைக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். அதான் விஷயம். அடுத்ததாக ஈரோடு மயில்சாமி, இந்த கேள்வியை இந்த நிகழ்ச்சியில் கேட்பீர்களா மாட்டீர்களா என்று தெரியாது, ஆனாலும் கேட்கிறேன். ஒருவர் மீது குண்டர் சட்டம் போடப்படுகிறது, பல மாதங்களுக்கு பிறகு குண்டர் சட்டம் போட்டது தவறு என்று தீர்ப்பு வருகிறது. அப்படியானால் தவறாக குண்டர் சட்டம் போட்டு சிறையில் அடைத்து அவரின் வாழ் உரிமையை பறித்த அந்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடர முடியுமா? இது குறித்து ஏதாவது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதா? நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரரை பற்றி தான் அவர் கேள்வி கேட்குறாரு. சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பேன்னு தான் அவரும் சொல்லியிருக்கிறார். சரி. ஒரு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முடக்கப்பட்டிருக்குது அவருடைய வாழ்க்கை. ஒரு அவதூறு ஒன்று உலகம் முழுக்க பார்த்த ஒரு நிகழ்ச்சினால யார் ஒருத்தரும் தற்காப்புக்காக தாக்கலாம். ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து கூடி தாக்கும் போது சுற்றி முற்றி எனக்கு கையில் என்ன கிடைக்கிறது எடுத்து போட்டு ஒன்று அடிப்பான், அதனால் அவனுக்கு காயம் வருது அப்படின்னா அது தற்காப்பில் தான் வரும் அந்த வழக்கு.
ஆனால் என் மேலேயே வழக்கு போட்ட உடனே அடுத்த ஒரு வாரத்தில் என் மேலே குண்டர் வழக்கு. அந்த குண்டர் சட்டம் பொருந்தாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. அதை ஜாமீன் அதை வந்து உடைக்கிறதுக்கான போர்டு அதுக்கும் பதில் சொல்லலை. ஆனால் கடைசியாக வந்து கேட்குறப்ப நீதிமன்றம் இது தவறுன்னு தீர்ப்பை சொல்லி வெளியே அனுப்புதுன்றப்ப ஒரு சேர்ந்த ஒரு நடவடிக்கை கட்டாயம் இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு எண்ணம். அவர் அந்த முயற்சியில் இருக்கிறாருன்னு தோணுது. அது இப்போ விரிவாக சொல்ல முடியாது. சரி. அடுத்ததாக இசக்கி பாலன், சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதி. வணக்கம் ஐயா. இந்திய தேர்தல்களில் ஒரு தொகுதிக்கு இவ்வளவுதான் செலவு செய்ய முடியும் என விதிமுறை இருக்கையில் இப்பொழுது உள்ள அரசியல் கட்சி தலைமை தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று கொட்டி கொடுக்கும் பணத்தை, அந்த தொகையை கணக்கு செய்தால் ஒரு தொகுதியின் செலவு வரம்பை மீறி உள்ளது. இதை எப்படி இந்திய சட்டம் அனுமதிக்கிறது? நாம் தமிழர் கட்சி சார்பாக பொதுநல வழக்கு அல்லது பிற மாநில நல்ல தலைவர்களை ஒருங்கிணைத்த வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, கட்டாயம் இதை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டு 360 கோடி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு இவ்வளவுதான்றப்ப இது எந்த கணக்கில் வருது? கட்சி கணக்கில் வருதா? செலவு பண்ணிக்கலாம். தேர்தல் தொகுதி செலவில் வருதா? கட்சி வந்து ஒட்டுமொத்த ஒரு கட்சி இப்போ திமுக தான் கொடுத்துருக்கு. திமுக முழுக்க 234 தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணது தான் கணக்கு பார்க்கணும். அப்போ இது வந்து எந்த கணக்கில் வருது? 360 கோடி அதெல்லாம் வருது அப்படின்னு எடுக்கணும். நியாயமாக அதெல்லாம் விசாரிக்க வேண்டிய விஷயம், நல்ல விஷயந்தான். இதை பற்றி விரிவாக நம்ம விசாரிச்சுட்டு அடுத்த முறை தகவல் சொல்லலாம். அவருக்கு புது கேள்வியாக இருக்கிறது. விசாரிச்சுட்டு சம்மந்தப்பட்ட சட்ட வல்லுநர்கிட்ட பேசிட்டு இது சாத்தியப்படுமா அப்படின்னு நமக்கு சொல்லும், பதில் கட்டாயம் சொல்லும். குறித்து வச்சுங்க அவருடைய பேரை. அடுத்ததாக வேல்முருகன், ஆத்தூரிலிருந்து, இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தேர்தலை மனதில் வைத்தாவது தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகளை தவறாமல் வெளியிடுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுவது சரியா? அப்படியானால் இவர்களும் தேர்தலை மனதில் வைத்துதான் மாணவர்களுக்கு லேப்டாப், பொங்கலுக்கு 3000 ரூபாய் எல்லாம் கொடுத்தார்களா? இது ஊரறிய விஷயமாச்சு. இதெல்லாம் நான் புதுசாக கேள்வி கேட்குறாரு. ஏன் இத்தனை வருஷமாக கொடுக்கல, இப்போ ஏன் கொடுக்குறாங்க? தேர்தல் வந்து போச்சு. இது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. திடீர்னு இந்த நேரத்தில் தான் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, கனவை சொல்லுங்கள், தொழிலுக்கு நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னா 4 வருஷமும் ஏன் அந்த கனவு உங்களுக்கு வரல? என் கனவு என்ன, என் கோரிக்கை என்னான்னு கேட்கலையேன்னா, கோரிக்கை கேட்டோம்னா பெரட்டி போட்டு அடித்து உள்ள தூக்கி இல்லை வச்சிங்க. இப்போ வந்து ப்ளீஸ் வாங்க, திரும்ப வந்து உங்கள் கோரிக்கை சொல்லுங்கள். டிராக்டர் வாங்குறதுக்கு தரேன், உங்களுக்கு மாடு வாங்குறதுக்கு தரேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாடு மேய்க்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிட்டு உங்கள் ஒட்டு திணைகள்லாம் வச்சு கொச்சை பிரச்சாரம் பண்ணிங்க. இப்போ நான் இத்தனை லட்சம் பேருக்கு கறவை மாடு தரேன், நான் ஒரு ஜோடி மாடு தரேன் அப்படின்னாக்கா அப்போ அது என்ன அர்த்தம்? அது தேர்தலுக்காக அந்த குடும்பத்துக்கு இது வந்ததுனாக்கா நிரந்தர ஒரு வருவாய் இருக்கும். கரெக்டாக அது கிடைச்சா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் அந்த திட்டத்தோடு கொண்டு வரீங்க. இதை சீமான் சொன்னபோது கேவலமாக உங்கள் கோஷ்டிகளை வச்சு பொய் பிரச்சாரம் பண்ணீங்களே எப்படி? தேர்தல் வந்து விட்டால் தான் நம்ம அரசியல்வாதிகளுக்கு தெளிவான பார்வை வருது. அதுக்கு முன்னாடி குருடாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிகிற ஒரே ஒரு பார்வை கமிஷன், பணம். கமிஷன் இதை தாண்டி கிடையாது. வெக்கக்கேடு. இந்த அரசனுடைய சீர்கேடுக்கு இந்தளவுக்கு ஊழல் முறைகேடு இருக்கும், பட்டும் படாமல் இருக்கும், ஒரு அச்சத்துக்குள்ளே இருக்கும். மிக டைரெக்டாக ஊழல்னா ஊழல் தாண்டா, இதான் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை, ஊழல்னு வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சும் கைது நடவடிக்கை எதுவுமே இல்லை. இப்போ மேல் விசாரணைன்னு சொல்லிட்டு ஒரு நகராட்சி எல்லாமே அதிக பெரும்பான்மை சேர்மன்லேருந்து உறுப்பினர் எல்லாமே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு கவுன்சிலர் வந்து ரோடு போட்டு நிற்கிற வண்டியை வந்து நிறுத்துறாரு. இல்லை எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, கான்ட்ராக்ட் எடுத்துட்டு என்னை செய்ய சொல்கிறாருப்ப, என்னை ஏன்பா தடுக்கணும்? என் ஏரியாவில் என்னை மீறி ரோடு போடக்கூடாது, நிறுத்தியான்றார். வண்டியை நிறுத்திட்டாரு. அது மக்கள் பயன்பாட்டுக்கான ரோடு தானே? மக்கள் பயன்பாட்டுக்கான ரோடு தாங்க, போடக்கூடாதுன்றாருங்க கவுன்சிலர். இல்லைங்க, ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப நான் போடக்கூடாது அப்படின்றாரு. நகராட்சியில் பிரச்சனை வருது, உட்காந்து பேசுகிறப்ப எழுந்து ஏன் வண்டியை நிறுத்திங்கன்னு கேட்டப்ப எனக்கு கமிஷன் கொடுக்கலன்னு நான் நிறுத்தினேன். அதை மட்டும் இல்லை, போய் அவர்கிட்ட நன்றார் சேர்மன்கிட்ட, உனக்கு கமிஷன் கொடுக்காம நீ கையெழுத்து போட்டுருவீங்களான்றாரு. அவர் இல்லைன்றார். அதே தான் நானும் செய்தேன். இல்லை, நார்மலைஸ் ஆயிடுச்சு போல இருக்கு சார். இதெல்லாம் நார்மலைஸ் எப்பயோ ஆயிடுச்சு. இல்லை, மோசமாக நார்மலைஸ். நீ நகராட்சி தலைவர், நீ கையெழுத்து போட்டு தானே கமிஷன் வாங்கிட்டு தானே கையெழுத்து போடுறேன். நான் மட்டும் கையெழுத்து போட்டால் ஃபண்ட் ரிலீஸ், ஏன் பங்கு வரல இல்லை, என் கமிஷன் வரல இல்லை. அப்போ ரோடு எப்படி உனக்கு தூய்மையான ஒரு ரோடாக இருக்கும்? அதுக்கு தான் பேப்பர் போடுற மாதிரி 4 நாளில் செதறிட்டு போடுற மாதிரி இதெல்லாம் மக்களுடைய வயிற்றுச்சல், மக்களோட பணம். அப்போல்லாம் ஒரு ரோடு போட்டோன்னா குறைஞ்சி வச்சும் 1 வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ போட்ட என்னன்னு கேட்டால் வாகன பேருக்குன்னு ஒரு பொய் காரணம் சொல்லலாம்.
ஆனால் அதுக்குன்னு அநியாயமாக தோண்டி அடுத்த ஒரு வாரத்தில் சின்ன பின்னமாகும். என்னென்னா தரம் இல்லை, கமிஷனில் பாதி தான் ரோடு, பாதி காசு. இது அந்த மேல் விசாரத்தில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. நம்ம ராவணாவில் 2 நாளைக்கு முன்னாடி ஆடியோ போட்டோம். இன்றைக்கி தான் செய்தியில் ஓடிட்டுருக்குது. அவ்வளோ தயங்கி வெளியில் கொண்டு வந்து பாலிமரில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இது எந்த அளவுக்கு இந்த அரசனுடைய சீர்கேடு போயிருக்குது. இது எப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கு. நீ இப்போ வந்து விட்டு உன் கனவை சொல்லு, டிராக்டர் தரேன், உன் கனவை சொல்லு, நான் வந்து வண்டி ஏறுறதுக்கு ஏதோ வாங்கி தரேன், உன் கனவை சொல்லு, மாடு வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன், என்ன கதை இதெல்லாம்? இல்லை, இப்போ முதலமைச்சர் இப்படி கேட்குறது, நாங்கள் தேர்தலை முன்னிட்டு லேப்டாப்பு 3000 கொடுத்துட்டோம், நீங்கள் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. பாஜக நீங்கள் உங்கள் தரப்புல இருந்து தேர்தல் வருது, தேர்தல் மனசில் வச்சுட்டு எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்க. நீ அதிகாரத்தில் இருக்கிற, அடித்து வச்சிருக்கிற, 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இன்ன வரைக்கும் அதுக்கான பதில் சொல்லாமல் இருக்கிற. 10 லட்சம் கோடி மொத்தமே 10 லட்சம் இவங்க வந்து வாங்கினது அதிமுக ஆட்சியில் 4 வரைக்கும் வந்திருக்குது. 4 லட்சம் கோடி 10 வருஷத்தில். இவர்கள் வந்து இந்த குறுகிய காலத்தில் ஒரு 5-6 லட்சம் கோடியை வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கான திட்டங்கள்லாம் என்னன்னா இன்ன வரைக்கும் கிடையாது. பாதி பணம் வந்து வெளிநாடுகள் வழியாக போய் சுற்றி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதில்லை உங்களுக்கு? ஏன் திடீர்னு வெளிநாடுகள்லாம் போகிறாங்க இந்த குரூப் என்ன தெரியாதுன்னா இதுக்கு பின்னணியில் இதுதான் இருக்குது. முதலீடுகளை ஈர்ப்பதில்லை, முதலீடுகளை அங்கே கொண்டு போட்டுட்டு அப்புறம் வந்து ஈர்த்துட்டு. ஆமாம், அந்த வேலை நடந்துக்கிட்டுன்னு வெளிப்படையாகவே பேசுகிறாங்க மக்கள். நேற்று வரைக்கும் அல்ல கையாக சுற்றிட்டு இருந்தோம், இன்றைக்கி எப்படி ஒரு கோடிகளில் வந்து இருந்துட்டு. ஒரே ஒரு புகைப்படம் ஒருத்தர் போட்டுக்கிறார். அண்ணா நகர் அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருந்தவருடைய மகன் சபரீசன் இன்னைக்கு லூலு நிர்வாகத்தோட உட்காந்து பேசிட்டு இருக்கிற மிக பெரும் ஓட்டு. அதிபர் கை கட்டி கொண்டு பக்கத்தில் நிற்கிறார். இந்த செல்வாக்கு உனக்கு எங்கிருந்து வந்தது சொல்லுங்க? முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய மருமகன் என்றதுனால இருங்க. ஜோதிபாஸ் இருந்தாரு, அவருக்கு சொந்த பந்தத்தில் இந்த மாதிரியா வந்துட்டு இருந்தாங்க. கேரளாவில் இருக்கக்கூடாது, கேரளாவில் இருக்கிறாங்க, அரசியலில் பண்ணுறாங்க, அவங்க மருமகன்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி மற்றவர்களோட போய் இப்படி சமமாக இருக்கிற அளவுக்கு பணம் பெருக்கி எப்படி போய் எவ்வளோ ஷார்ப்பில் இவ்வளோ பணம் உங்ககிட்ட வந்து குவிஞ்சிருக்கும். அதிகாரத்தில் அதிகாரத்தில் இருந்தால் அந்த பணம்லாம் வந்து சேர்ந்துருமா உங்களுக்கு? என் பேரில் வாங்கியிருக்கிற கடன் இப்படி கரையுது, வேறு ஒன்றுமே இல்லை. புரியுதில்லை உங்களுக்கு? நான் தான் என் தலையில் தனிப்பட்ட முறையில் 2 லட்ச ரூபா கடன் நிற்பேன். புரியுதில்லை? இப்போ அப்படியே தமிழ்நாடு மக்கள் மொத்தமும் கணக்கு எடுத்துங்க, அவன் எல்லாரும் கடன்காரனாக்க. நீங்கள் வந்து சொகுசாக கோட்டீஸ்வரர்களாக ஓய்ந்திருக்கீங்க. தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை, வேறு எதுவும் இல்லை. அடுத்தது ஆனந்தகுமார், திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. இனிய வணக்கம் ஐயா பா. ஏகலைவன், நீங்கள் சமீபத்தில் நடத்திய அண்ணன் சீமானுடைய நேர்காணலின் தலைப்பு நாளைய முதல்வர் சீமானுடன் இளைஞர்கள் என்று வைத்திருந்தீர்கள். 2026 நிச்சயமாக அண்ணனின் ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை உள்ளதா? ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தலைப்பு வைத்திருக்கீங்க, அதனால கேட்க. நம்பிக்கை தானே உங்களுக்கு வாழ்க்கை. நம்புகிறோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் மாறுது, ஒரு அரசியல் சூழ்நிலை மாறுது, எப்படி வேணாலும் மாறலாமே. 67 வரைக்கும் 49 தொடங்கின திமுக 67 அவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நினச்சிருந்தீங்களா? இந்திய எதிர்ப்புன்னு ஒரு ஆட்சியை பிடிப்பாருன்னு அவர் உண்மையிலேயே அண்ணா நம்பி இருந்தாருன்னா அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போயிட்டு இருக்க மாட்டார். புரியுதில்லை உங்களுக்கு? இந்திய எதிர்ப்புன்னு ஒரு போராட்டம் இடையில 65 வருது, கொத்தா சுட்டு கொள்ளுது காங்கிரஸ். அந்த கொந்தளிப்பு அப்படியே இருக்குது. தவிர அந்த காலகட்டத்தில் பஞ்சம், வறுமை இதெல்லாம் வருது. இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் அடுக்குமொழி வசனம் பேசிட்டு உள்ளே இறங்குனீங்க. தமிழுக்கு நாங்கள் தான் வந்தால் 3 படி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம். இந்த வசனங்கள்லாம் பேசி மாளிகைகளை போல் இந்த குடிசைகள்லாம் கோபுரமாகும். இந்த டைலாக்லாம் சினிமாவில் பேசுறதுலாம் எடுத்து வெளியே விட்டுட்டு சுற்றுனீங்க, நம்பினாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு சாதகமாக மாறிச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை மாறும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தானே. நம்பிக்கைன்னு வந்துடுச்சுன்னா 67 உங்களுக்கு சாத்தியமானது இங்கே இவங்களுக்கு சாத்தியமாகுமா? ஆகாதா? உறுதியாக. அதே தான் விஷயம். அந்த நம்பிக்கையில் தான் நாளைய முதல்வர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? நம்பிக்கை வைங்க முதல்ல. நம்பிக்கை சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றும். தமிழர் அதிகாரத்தை ஒரு காலத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். காங்கிரஸ் எல்லாம் ஆட்சியில் இருந்தப்போ இவங்கெல்லாம் கனவை கூட கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சின்றது ஜமீன்தார்களுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது ஜமீன்தாரிகள் தான் அதுக்குள்ளே இருந்ததா சொல்லுவாங்க, நிலச்சோர்ந்தார்கள் தான் அதுக்குள்ளே இருந்ததா சொல்லுவாங்க. புரியுதில்லை? அதுக்கு மாற்றாகத்தான் நாங்கள், அது பணக்காரர்களுடைய ஜமீன்தார்களுடைய சனாதனவாதிகளுடைய கட்சி. திமுக அப்படி இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு ரிக்ஷா ஓட்டுறவர்களுக்கான கட்சின்லாம் வசனம் பேசுகிறீங்க. பிறகு என்ன காலப்போக்கில் அப்படியே மாறி இன்றைக்கி திமுகவில் இருக்கிற நீங்கள் தலைமைகள் அத்தனை பேரும் குட்டி ஜமீன்தார்களோட மன்னர்களாக இருக்கிறீங்க இன்றைக்கி பொருளாதாரத்தில்.
அதே என்ன வந்துருச்சு, பழைய காங்கிரஸ் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தலைமை. அவன் எப்படி 10,000 கணக்கு 4,000 5,000 வேலி வச்சுக்கிட்டு ஜமீன்தாராக இருந்தாங்களோ, இன்றைக்கி 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் ஜமீன்தாராக வாங்குறதுக்கு இடம் இல்லை தமிழ்நாட்டில். அதான் விஷயம். சரி. வேறு வேறு தீவுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த பக்கம் தாய்லாந்து பக்கம் போனீங்கன்னாக்கா அந்த சுற்றுலா தலங்களுக்குன்னு ஒரு 200 கணக்கில் போட் இருக்குதான். நம்ம ஆள் இங்கேருந்து ஒருத்தர் போயிருக்கிறார். யாருது என்னான்னு விசாரிச்சாக்கா மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய சொந்தக்காரன் அது வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர். ஆமாம், மாவீரர் மன்னன் பெயர் கொண்டவர். சரி. எல்லாமே அவர் தான். இந்த போட்டு முழுக்க அவரது தாங்க, முதலாளி அவரது தாங்கன்றாங்க. இப்போ எப்படி போகிறது பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மக்களோட வரி பணம் எங்கெங்கன்னு? சரி, தமிழர்கள் உயர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழர்கள் கூட சொல்ல முடியாது அவங்கள. நீங்கள் புரியுதில்லை உங்களுக்கு? தமிழர்களுடைய பணம் எப்படிலாம் போகுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். அதனால் ஆட்சி அதிகாரம் எதுவும் நிரந்தரமானது அல்ல. இந்த தேசத்தின் பெரும்பகுதியை கட்டி ஆண்டது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். இன்னைக்கு எந்த மூலையில் இருக்குதுன்னு தெரியல. ரோம் சாம்ராஜ்யம் இருக்குதா என்னன்னு கூட தெரியல. புரியுதில்லை உங்களுக்கு? இதெல்லாம் வரலாறு நிறைய பேரை வந்து காற்றுல காணாமல் அடிச்சிச்சு. அந்த மாதிரி இதுவும் மாறும். காங்கிரஸ் மாறினதை போல் இதுவும் ஒரு நாள் மாறும். அந்த நம்பிக்கையில் தான் அதை நம்ம தொடரணும்னு சொல்கிறேன். சரிங்க. இறுதியாக இது வந்து ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் அவருடைய கேள்வி. சமீபத்தில் காங்கிரஸினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டாலும், தாவேகா தனித்து போட்டியிட்டாலும் 18% வாக்கு அவருக்கு இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் ஒருவேளை கூட்டணி அமைத்து போட்டியிட்டாருன்னா அதிமுகவை தாண்டி அவர் மேல வருவாரு. அப்படி தனித்து போட்டியிட்டாருன்னா 18% வாக்குகள் பெறுவாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்லி தனித்து போட்டிட்டாங்கன்னாக்கா தாவேகா, தமிழக வெற்றி கழகம், அவங்க சார்ந்து போகக்கூடிய கட்சின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னும் ரெண்டு ஒரு நாளில் காங்கிரஸ் தாவேக்கா ஒரு நல்ல முடிவு வந்துடும் போல இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கட்சிக்கு இருக்குதுன்னு பேசினா தானே வேல்யூவாக இருக்கும். இப்போ நான் ஒரு பொருளை வாங்க போகிறேன் தம்பி, அந்த பொருளை நான் நல்ல பொருள்னு பிராண்டு பண்ணால் தானே நான் வந்து அதை வச்சு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி. ஆமாம், நானே வந்து ஒரு செல்ஃபோன் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் தான் இந்த செல்ஃபோன் வச்சுக்கிறதுல எனக்கு மரியாதை. சரி, இது டப்பா ஃபோனுங்க. இது அந்த ஃபோனில் காதும் கேட்கல ஒன்றும் கேட்கலைங்க. இது வந்து அடிக்கடி சிக்னலும் கட் ஆகுதுன்னு குறை சொல்லிட்டேன்னு கையில் வச்சுருந்தேனாக்கா இந்த ஃபோனை மதிப்பானா? புரியுதில்ல? இப்போ காங்கிரஸ் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் தான் டிவிக்கு உயர்த்தி தான் பேசணும். அவங்க மார்க்கெட் பண்ணாதான் இவங்களுக்கு வேல்யூ. அது பிராண்டிங் தான் பண்ணிட்டு. ஆமாம், பிராண்டிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது 18% எங்கே யார் கணக்கெடுத்தது? தேர்தல் ஆணையத்தினுடைய பட்டியலில் இந்த வரைக்கும் இந்த மாதிரி வந்திருக்குதா? எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை. ஒரு வட்டம் ஒன்றியில் ஒரு ஒரு கவுன்சிலர் இதில் நின்று தனித்து என்னுடைய வாக்கு இது நிரூபிச்சிருக்கிறாங்களா? அதை செய்யணும். நீங்கள் நிரூபிக்காமல் இருக்கிறது எல்லாம் ஊகத்தின் அடிப்படை. உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா? இருக்கிறது. உங்களுக்கான இளைஞர் அணி இருக்கிறதா? வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ரசிகர்களாக இருந்தவர்கள் வந்திருக்காங்க. ஓகேவா? இது தேர்தலுக்கு பயன்படுமா பயன்படாதானே போக போக பார்க்கலாம். சரி. ஆமாம், காங்கிரஸ் அது ஒரு கனவில், அது ஒரு கனவில் இருக்குது. ஸ்டாலின் அவர் ஒரு கனவில் இருக்கிறாரு. இந்த கனவுக்கும் இப்போ போட்டியாக தான் விஷயம். சரி. ஏகாவுடன் ஏடிக்கு போட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். மீண்டும் போற போக்கில் இந்த பக்கம் நிகழ்ச்சியில் முக்கியமான பல விஷயங்களை பேச இருக்கிறோம். முன்னோட்டமாக கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் திறப்பு, திண்டிவனம் பேருந்து நிலையம் திறப்பு, அதில் பெயர் சர்ச்சை ஆகியிருக்கு. அதை பற்றி போற போக்கில் இந்த பக்கம் நிகழ்ச்சியில் விரிவாக பேசுவோம். இன்னொரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு அறிஞர் அருக்கோ அவர்களுடைய நினைவாக அதியமான் தோழர் அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு. நல்ல முயற்சி. தமிழ் தேசியத்தில் இருந்து சாகும் வரை அந்த தமிழ் தேசியத்துக்காகவே ஒரு அரசியல் செய்துட்டு போன ஒரு அறிஞர். அவர் பேரறிஞர். நம்ம அறிஞர் குணாவா மாதிரி அருக்கோவும் அவரும். நாம் தமிழர் கட்சி ஆதித்தனார் தொடங்கினதுலேருந்தே அந்த சிந்தனையோடு அவங்க விலகி போனாலும் கடைசி வரைக்கும் அந்த சிந்தனையோடு இருந்தவர். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ போய் சீமான் பார்த்துட்டு வந்தது கூட பார்த்துருப்பீங்க. அவர் தவறிட்டார். இப்போ அவருக்கு அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு நிதி கொடுப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி வருகிற 8ஆம் தேதி திட்டமிட்டிருக்கிறாங்க. சென்னை தியாகராயர் நகரில் தோழர் அதியமான அவங்க இதில் மற்றவங்களாம் ஒருங்கிணைப்பு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதில் யாருக்கு என்னப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படியே கை விட்டுட்டு அனாதையாகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி போக்கு நீடிச்சுக்கிட்டே இருந்தால் நாளைக்கு தமிழ் தேசியன்னு வந்து பேசுகிறவங்களாம் இப்படித்தான் நடுத்தூரில் நிற்கணும் அனாதையா அப்படின்ற பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதியமான் தோழர் மற்றவங்களும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுப்போம் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு செய்கிறாங்க. அதுக்காக வங்கி கணக்கு வந்து இருக்கிறது. 3 வங்கி கணக்கு நம்ம இதில் போடுறோம். இந்த 3 வங்கி கணக்குகளும்
ஒரு கணக்கில் அது இப்போ சேரலைன்னா அடுத்து இன்னொரு கணக்கை பயன்படுத்துங்க, அதில் சேரலைன்னா இன்னொரு இதில் பயன்படுத்துங்க. இதெல்லாம் வெளிப்படையாக யார் எவ்வளவு கொடுத்தாருன்றது பின்னாடி வரும். நீங்கள் விருப்பப்பட்டு என்னுடைய பெயரை குறிப்பிட வேணாம்னா குறிப்பிடாமல் இருந்துக்கோங்க. மற்றபடி அந்த பட்டியலில் என்ன வரவு என்ன செலவு அவங்கக்கிட்ட எவ்வளோ கொடுக்குறது அப்படின்னு புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் தயவுசெய்து இப்படியான ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு கரத்தை நீட்டுங்க. ஏன்னா தமிழ் தேசியத்தில் வாழும் மட்டும் கடைசி மட்டும் இவர் அருக்கோ புலவர் அவர் ஐயா மிகப்பெரிய மெத்த படித்தவர், மேதகு தலைவர். முதன்முறையாக தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைத்த போது அவரை தரையில் அழைத்து வந்த உடன் நின்ற ஒரு சில இளைஞர்களில் இவரும் ஒருவர். அதுக்கு பிறகு மேதகு தலைவர் அவர்களை கொண்டு குறிப்பிட்ட இடங்களில் வச்சுக்கிட்டு அரசியல் செய்துக்கிட்டு இருந்ததில் ஒருத்தர் முக்கியமாக நெருங்கி இருந்தவர். மணலி பக்கத்தில் சில விஷயங்கள்லாம் காமிச்சு இவருக்கான அரசியல் நிறைய தகவல் அவர் பொறுக்கோ அவர்களோடு நான் உட்காந்து பேசும்போது சொன்னார். இதெல்லாம் ஆவணப்படுத்தணும் ஒரு முயற்சி எடுத்திருந்தோம். உங்களுக்கே தெரியும், அம்பத்தூர் மணி மூலமாக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிடலாம்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா உடல்நிலை டெய்லியும் அந்த இந்த தெரப்பிக்கு போயிட்டு வரும்போது சோர்ந்துருவார். அதிலே ஒரு மாதம் இழுக்கழிச்சிட்டு இருந்தது. திடீர்னு மரணம் ஆயிட்டார். காலம் அவர் சேர்த்து வச்சிருந்த அந்த பொக்கிஷத்தை நம்மளால் மீட்க முடியாமல் போச்சு. அதனால் அவருக்கு உண்டான கடமையை நம்ம செய்யணும் உறுதியாக. இப்படி ஒரு தலைவர் இறுதி வரைக்கும் கொண்ட கொள்கை தமிழுக்கும் தமிழ் இனத்துக்குமாகவே பேசி எழுதிய அவர் தயவுசெய்து புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் இவருக்கான ஒரு அங்கீகாரம் தான் அது. அந்த அங்கீகாரம் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நடக்கணும் என்பதற்காக அந்த வங்கியில் உங்களால் அந்த பங்களிப்பை செய்யுங்க. எல்லோரும் சேர்ந்து தான் அதை செய்கிறோம். நம்ம அந்த மேடை மிக சிறப்பாக இருக்கணும், அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும், ஒரு நல்ல நிதியை அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும். ஒரு திட்டமிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பங்களிக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா ஒரு கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கிறோம். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்தில் எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர். டே, இப்படிலாம் கேள்வி கேட்குறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியாக போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போகிறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார் நாடே பெரியார்னு சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார் அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க. இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு நட்பு வேறு தானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லு. எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். சரி, இல்லடா சும்மா இல்லடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி, அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர் வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொன்ன மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்கினீங்க. அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?